பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து தனியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ அங்கே ஆரம்பித்தது தான் வந்து இந்த ஈர்டெல் ஃபின்சர்வ். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம வந்து அடுத்து சொல்கிறோம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது, அதை வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து லேண்டோ, ப்ராப்பர்ட்டி, இல்லை வந்து கோல்டு வாங்குறது. இது 2 தான் தெரியும் சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா அப்போலேருந்து நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் வீணாகாது அப்படின்னு. ஸோ அதனால் அதையே ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வரைக்கும். ஆனால் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய அவென்யூஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் வந்து யாருக்கு எது எது சூட் ஆகும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய காமனாக ஒரு இதில் போயிட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வர்றாரு அப்படின்னா அதை வந்து அப்படியே இதில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒருத்தரோட வயசு, ஒருத்தரோட ரிஸ்க் எடுக்கிற அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட், எதுக்காக சேவ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி